We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. சென்னை அருகே கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாடு. முதலமைச்சர் விஜய், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, கேரள முதலமைச்சர் சதீஷன் பங்கேற்பு. தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டு அரங்கில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிற்கு முதலமைச்சர் விஜய் வரவேற்பு, சால்வை மற்றும் பூவத்து கொடுத்து வரவேற்றார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்று மேலாண்மை ஆணைய உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தையும் 152 அடியாக உயர்த்த வேண்டும் என தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் திட்டவட்டம். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க தென் மாநிலங்களுக்கு இடையே ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு தேவை. ஆன்லைன் மருந்து விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். பெங்களூரு மெட்ரோ ரயில் சேவையை ஓசூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்றும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரை. தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் அமைக்கப்பட வேண்டும் என விஜய் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது. நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு விலக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். ஆந்திர, கர்நாடகா, தமிழ்நாட்டை இணைக்கும் வகையில் புல்லட் ரயில் வழித்தடத்தை மத்திய அரசு கொண்டுவர வேண்டும் என சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தல். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் தமிழ்நாட்டின் தண்ணீர் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை அளிக்கக்கூடும் என்றும் தென் மாநில முதலமைச்சர் மாநாட்டில் உரை. மத்திய அமைச்சர் அமித் ஷாவும் முதலமைச்சர் விஜயும் தனியாக ஆலோசனை. மாமல்லபுரம் விடுதியில் வரவேற்க சென்றபோது சுமார் 20 நிமிடம் பேசியதாக தகவல். கோவளத்தில் நடைபெற்ற தென்மண்டல கவுன்சில் கூட்டத்திற்கு பிறகு நட்சத்திர விடுதியில் மதிய விருந்து. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் முதலமைச்சர்கள் விருந்தில் பங்கேற்பு. தனது ஒரு கரத்தை இழந்த பிறகும் பல போர்களை புரிந்து ஒற்றை வீரராக ஆங்கிலேய படைகளை நிலைக்குலைய செய்தவர் மாவீரன் ஒண்டி வீரன். வீரம் செறிந்த தமிழர் வரலாற்றில் ஒண்டி வீரன் புகழ் என்றும் நிலைத்தோங்கட்டும் என நினைவு நாளில் முதலமைச்சர் விஜய் வீர வணக்கம். ரேஷன் கடையில் வாங்கப்படும் அரிசியை அத்தனை பேரும் ஆட்டுக்கும் கோழிக்கும் தீவனமாக தான் கொடுக்கிறார்கள். சட்டப்பேரவையில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. சுகர் குறையும் என்பதால் KN நேரு கூட ரேஷன் அரிசிதான் சாப்பிடுகிறார் என்று MRK பன்னீர்செல்வம் தகவல். அமைச்சரான நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன், ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதை சுகரை கம்மியாகும் சொல்லி அது அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. ஆடு மாடு அல்ல, அனைத்து மக்களும் ரேஷன் அரிசிதான் உண்கிறார்கள் என்று செங்கோட்டையனுக்கு KN நேரு பதில். ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் இல்லை, இன்றைக்கி ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போன்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி
தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி வாங்குபவர்களில் 90% பேர் அதனை சாப்பிடுவதில்லை. இட்லி மற்றும் தோசை மாவாகத்தான் பயன்படுத்தப்படுவதாக அமைச்சர் ஆதவ் விளக்க. தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்றோம், இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. ரேஷன் கடைகளில் தரமான அரிசி வழங்குவதற்காகவே சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்க. மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம், நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்னநக நெல்லா நம்ம கொடுப்போம், அரிசியா கொடுப்போம் மக்களுக்கு. ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டுல சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி எனும் தாவேக வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என ஏவாவேலு கேள்வி. அரசியல் மேடையில் பேச வேண்டியதை ஏவாவேலு சட்டப்பேரவையில் பேசுவதாக அமைச்சர் அர்ஜுனா விமர்சனம். தேர்தல் அறிக்கையில் கூறியதை அனைத்தையும் நிறைவேற்றுவார். ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடனோ ஒரு அரசியல் மேடையில் இருக்கிற மாதிரியே இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு சட்டசபையில. ஒரு மானிய கோரிக்கையில இந்தந்த திட்டம் செய்வீங்களா, அந்த மாதிரி கருத்தைகள் வரும் பொழுது 200 தொகுதியிலும் வெல்வோம் சொல்ல திமுக விவசாய கடனை பத்தி பேசவே இல்லை, நாங்களும் சொல்ல முடியும். அமைச்சராக இருந்தபோது திருவண்ணாமலை மேல்மா விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுத்தவர் ஏவாவேலு என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. தற்போது விவசாயிகளுக்கான போராளி போல பேசிக் கொண்டு இருப்பதாக சாடல். நான் பதிவு பண்ணிட்டேன், எங்களுடைய முதலமைச்சர் சொன்னதை செய்வார். தேர்தல் அறிக்கைகளில் படிப்படியாக எல்லாம் சரி செய்யப்படும், சொன்னதை செய்வார்னு சொல்லிட்டோம். ஆனால் ஒரு வேகமாக விவசாயிகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு உரையை கொடுக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது, அமைச்சரா இருக்கும் பொழுது அண்ணன் தான் விவசாயி மேல குண்ட சட்டத்தை போட்டு கைது செய்ததோ அவர் தான். அப்ப விவசாயிகள் மேல நாங்கள் குண்ட சட்டை போடக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. மகளிரை தொழில் முனைவோராக சிங்க பெண்கள் கடன் திட்டம் 7015 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும். சிறு குறு விவசாயிகளுக்கு 9% வட்டியில் 5000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்பு. அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தில் திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டு 84 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது. தவிக ஆட்சியில் தற்போது வரை 131 கோடி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தகவல். அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 362 மாணவர்களுக்கு நம்முடைய அரசு தவிக அரசு அயலக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. போன முறை 84 கோடி வழங்கப்பட்டது, இந்த முறை 131 கோடி ரூபாய். இதுவரை வழங்காத வரலாற்று சாதனையாக இந்த சவுதியில் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட மயிலாடுதுறை மாவட்ட மீனவர் உடலை தமிழ்நாடு கொண்டுவர தாமதம் ஏன்? சட்டப்பேரவையில் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினையை எழுப்பி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஈரானிய கடற்கொள்ளையர்களால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சவுதியில் புலன் விசாரணை நடைபெறுவதால் உடலை தாயகம் கொண்டு வருவதில் தாமதம். சட்டப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் ஆதவ் பதில். சவுதியில் ஈரான் நாட்டு கடற்கொள்ளையர்களால் சுடப்பட்டதில் உயிரிழந்த தமிழக மீனவர்கள் எண்ணிக்கை 2ஆக உயர்வு. சீர்காழி கீழமூவர் கரையைச் சேர்ந்த மீனவர் சங்கர் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சிவகாசி சுற்றுவட்டாரங்களில் பட்டாசு ஆலைகளில் திடீர் சோதனை நடத்தும் அதிகாரிகளால் வர்த்தகம் பாதிப்பு என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டு.
அடிக்கடி ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்காக 177 ஆலைகளில் ரெய்டு நடத்தி பிரச்சினைகளை சரி செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியதாக அமைச்சர் கீர்த்தனா பதில். இங்கே பட்டாசு தொழில் பார்த்தோன்னா 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு உற்பத்தி ஆலைகள் இருக்குது. இது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 ஆக்சிடெண்ட் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருந்தது. அதனால தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடத்தப்படும் போது 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறல்கள் கண்டறிந்து அதை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தி, ஆனால் 13ஆம் தேதிக்கு முன்னாடியே அதெல்லாம் சரிப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விதிமீறல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே மனசாட்சி இல்லாத நிறுவனம் என்ற நெய்வேலியிலுள்ள NLC தான். சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி ஆவேசம். மனசாட்சி இல்லாத நிறுவனம் எதுனா அது NLC தான். தமிழ்நாட்டில் மனசாட்சி இல்லாமல் எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில் தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வேலை அங்கே கொடுக்கணும், இல்லை ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூரில் தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நிலம் கொடுத்த விவசாயிக்கும் விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் NLC கொடுக்குற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறமான தகவலாக தான் இருக்கும். CSR எவ்வளோ ஃபண்ட் அவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு. அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ளே தான் பண்ணியிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அது சமோசா விற்பவர் கூட விலையை நிர்ணயிக்கிறார். ஆனால் விவசாயி தான் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு விலையை நிர்ணயிக்க முடியவில்லை. கேரளாவை போன்று உழவர் ஆணையத்தை ஏற்படுத்துவதே ஒரே தீர்வு என பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி யோசனை. சமோசா விற்கிறவங்க கூட அவங்க பொருளுக்கு அவங்க தான் விலை வைப்பாங்க. ஆனால் விவசாயிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய நிலம், அவங்களுடைய உழைப்பு, அவங்க நிலத்தில் இருக்கிற தண்ணி, மின்சாரம் இலவசம் இல்லைன்னா அதுவும் அவங்க தான் செலவு பண்ணணும். அதே போல் அவங்களுடைய இடுபொருள், மானியம் இல்லைன்னா அவங்க இடுபொருள், இத்தனைக்கும் பண்ணிட்டு ஆனால் அந்த பொருளுக்கு அவங்களால விலை கொடுக்க முடியல. அதனால் அந்த ஆணையம் மாதிரி கேரளாவில் இருக்கிறது. 2020 அமைச்சிருக்கிறாங்க ஒரு உழவர் குழு ஆணையம் மாதிரி. அதில் உழவர்களே இருப்பாங்க. அவங்க 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பொருட்களுக்கும் விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. வெதர் எப்படி இருக்குது, மழை பெஞ்சுதுன்னா விலை ஏற்றி கொடுக்கறது, இல்லை வெயில் காஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்கிறது போன்ற விஷயங்களை செய்வாங்க. ஏற்கனவே அதனால் அதை கொஞ்சம் கணக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். சட்டப்பேரவைக்கு சபாநாயகர் JCD பிரபாகர் அமர்ந்த பிறகும் அரசு துறை செயலாளர்கள் யாரும் வருவதில்லை. கன்னியாகுமரி அதிமுக MLA தளவாய் சுந்தரம் குற்றச்சாட்டு. கேலரியில் பாருங்க, ஏதாவது ஒரு ஆஃபீஸர் இருக்காருங்க பாருங்க. ஒரு ஸ்பீக்கர் உட்கார்ந்த உடனே கேலரியில் யாராவது ரோஸ்டர் முறையில் ஒரு செக்ரட்டரி உட்காரணும். இதுவரை நான் 2 நாளாக 3 நாளாக பார்த்து ஒரே ஒரு நாள் சீஃப் செக்ரட்டரி உட்கார்ந்துருந்தார். தயவு செய்து ஒரு ஸ்பீக்கர் சீட்டில் உட்கார்ந்த உடனே அந்த கேலரியில் ஏதாவது செக்ரட்டரி ரோஸ்டர் முறையில் உட்காரும்படி தங்களை கேட்டுக்கொள்கிறேன். We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.